Hello friends, welcome to Stylo's Kitchen. இன்னைக்கு நம்ம Stylo's Kitchenல சூப்பர் டேஸ்டியா நல்ல வாசனையோட முந்திரி புலாவ் அருமையா ரெடி பண்ணிருக்கோம். இது செய்யிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்க ரெட் கலர் subscribe பட்டனை பிரஸ் பண்ணி subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் வரும் அதை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கிச்சனுக்கு இந்த சூப்பர் டேஸ்டியான முந்திரி புலாவ் எப்படி செய்யலாம்னு பார்த்திரலாம். முந்திரி புலாவ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். முழு பருப்பு இது முந்திரி பருப்பு ஒரு 15 எடுத்திருக்கேன். இது மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் இது மாதிரி கீறி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கனாக்கா தாளிக்கிறதுக்கு ஒரு பிரியாணி இலை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன பீஸ் வந்துட்டு ஜாவித்ரி எடுத்திருக்கேன். ஜாதி பத்ரின்னு சொல்லுவாங்க அது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 இல்லை 3 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட தேவையை பொறுத்தது. வாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு பவுலில் இந்த ரைஸை சேர்த்துக்கலாம். இதில் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வைக்கலாம். முதல்ல நான் ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகட்டும். நெய் உருகுனதும் அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஸ்டார் அனீஸ், 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு ஜாதி பத்திரி எடுத்துக்கலாம். அப்புறம் எடுத்துருக்கிற 1/4 ஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை. இதெல்லாம் பொரியட்டும். இந்த சாதம் நீங்கள் வந்துட்டு வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக, ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருக்கும். சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். செய்கிறதுக்கு அதிகமான பொருட்களே தேவை கிடையாது. 10 நிமிஷத்தில் இந்த சாதம் ரெடி பண்ணிடலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்துருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்து வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதும் நம்ம எடுத்துருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாய். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். மீதி உப்பு நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். வதக்கும் போதே வாசனை சூப்பராக இருக்குது. பாருங்கள், இஞ்சி பூண்டு வந்துட்டு நல்ல பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்ல வாசனை வந்துடுச்சு. இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 10 நிமிஷமாக ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு அரிசி எடுத்து அதே கப்பில் நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் இப்போ கம்மியாக போட்டுக்கிறேன். நல்ல உப்பு கரையிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக ஒரு தடவை உப்பு செக் பண்ணிக்கலாம். நான் போட்ட உப்பு சரியாக இருக்குது. இப்போ மூடி போட்டுட்டு வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு
ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம் நாம். பாருங்கள் 2 விசில் வந்துருச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ண பிறகு உடனேலாம் திறந்துடக்கூடாது. ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் வந்துட்டு தானாகவே ரிலீஸ் ஆகிட்டு முடித்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டீம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. பாருங்கள் நம்மளுடைய முந்திரி புலாவ் ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக நல்ல வாசனையோட அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு இது மாதிரி தயிர் பச்சடியோடு சேர்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுனாக்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஸ்டைலோ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹெல்த்தியாக சாப்பிடலாம், ஹாப்பியாக வாழலாம்.